டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா? ஹாய் எல்லாத்துக்கும், நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ரொம்ப நாள் ஆச்சு, புதுசா வேற ஏதாவது பேசலாமே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, வேற என்ன பண்றோம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு இது ஞாபகம் வந்தது. என்னோட பழைய ஐபோன் எஸ்இ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். இந்த ஃபோன் நான் ஃபர்ஸ்ட் 2018ல வாங்கினேன். என்னோட தங்கச்சியோட ஃபோன் இது. ஏன்னா என்னோட ஃபோன் வந்து நான் வாங்கின உடனே 4-5 மந்த்ஸ்ல உடஞ்சிருச்சு. பட் ஆனால் இந்த ஃபோனோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். 7 இயர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோனை 4-5 மந்த்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ யூஸ் பண்ணதுக்கும் இப்போ யூஸ் பண்ணதுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் 2GB RAM. ஸோ 2GB RAM, அது மட்டும் இல்லாமல் 1624 mAh பேட்டரி அண்ட் 12 மெகா பிக்சல் கேமரா. இந்த ஃபோனை நான் இப்போ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு சில ஆச்சரியமான விஷயம் இருந்தது எனக்கு ஆக்சுவலி. அதை நான் இப்போ லைக் இந்த ஒன்று சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீட். இப்போ வர லேட்டஸ்ட் ஐஃபோன்ஸே பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்க்ராலிங் பண்ணும் போதே பயங்கரமான ஹீட்டான இஷ்யூஸ் இருக்கு. ஆனால் இந்த இதில் 7 இயர்ஸ் ஆனாலுமே இந்த ஃபோன் அந்த மாதிரி ஹீட்டிங் பிரச்சனை இல்லவே இல்லை. எனக்கு இன்னும் என்ன நம்பவே முடியல, அது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு. பேட்டரி பர்சன்டேஜ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 74%. 7 இயர்ஸ் கழிச்சுமே இன்னும் இந்த ஃபோன் சூப்பராக ஒர்க் ஆகுதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதுல இருக்க ஒரு சின்ன விஷயம் ப்ராப்ளம் என்ன, ப்ராப்ளம் கூட சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து வெறும் பேசிக், அதாவது ஒரு இன்டர்நெட்ல வந்து ஒரு வேர்ட் டைப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரெஸ்பான்ஸ் ஒன்று ரொம்ப ஸ்லோவா தான் வருது. புரியுதுல உங்களுக்கு? 2GB RAM தான். ஸோ 7 இயர்ஸ் ஓல்ட் ஃபோன் வேற, பேட்டரியும் உங்களுக்கு வந்து 75% ஃபுல் டிகிரேட் ஆயிடுச்சு. அதனால அந்த ஸ்லோங்கிறது வந்து ஓகே தான். ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 4.7 இன்ச்சஸ் தான். இப்போ நான் வச்சிருக்க 16 Pro Max பார்த்தீங்கன்னா 6.9 இன்ச்சஸ். 4.7 இன்ச்சஸ்ல நான் பப்ஜி விளையாண்டுருக்கேன், கால் ஆஃப் டியூட்டி விளையாண்டுருக்கேன். இன்னும் என்ன நம்ப முடியல, எப்படி நான் அந்த 4.7 இன்ச்சஸ்ல வந்து பப்ஜி விளையாண்டேங்கிறது நம்ப முடியல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வெறும் 32GB தான் ஸ்டோரேஜ். எனக்கு இன்னும் நம்ப முடியல, நான் எப்படி 32GB வேரியன்ட் நான் வந்து 4-5 மந்த்ஸ் யூஸ் பண்ணுங்கிறது இன்னும் ஆச்சரியப்பட்டு நம்பவே முடியல. ஏன்னா இப்போ வர ஐபோன்ஸ்ல பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டேட்டா iOSங்கிறது 20GB மேல இருக்கு. ஆனா இது ஃபுல் ஸ்டோரேஜே பாத்தீங்கன்னா 32GB. அதுக்கப்புறம் கேமரா பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கேமரா. எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்னமும் அந்த 12 மெகா பிக்சல் கேமரா போட்டோ சூப்பரா இருக்கு. போட்டோஸ் இந்த 12 மெகா பிக்சல் கேமராக்கு என்ன குவாலிட்டி வரணுமோ ஐபோன் பக்காவா இருக்கு அந்த குவாலிட்டி. நான் அந்த போட்டோஸ் உங்களுக்கு நான் கண்டிப்பா இந்த வீடியோல போடுறேன். போட்டோஸ் வீடியோஸ் கொஞ்சம் எடுத்திருந்தேன், 1-2 எடுத்திருந்தேன். Harish is taking this video. We are like checking the quality. I think it's still good. Bro, if you have to repair this, I have to give this to a third party service center. Let's see. இப்போ அஃபிஷியலா ஆப்பிள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த ஹார்ட்வேர் ரிப்பேர்ஸா இருக்கட்டும், சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இனிமே இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்லாம் வராது. 15.8.5 தான் கடைசி. இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட்ஸ்லாம் வராது. இனிமே ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர்ல போய் ரிப்பேர் பண்ண முடியும். ரிப்பேர் பண்ணலாமாங்கிற ஒரு பிளான் இருக்கு. 1500 என்னமோ சொன்னாங்க பேட்டரி. அண்ணா உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். உங்களுக்கு நான் அந்த சவுண்டு காமிக்கிறேன். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளவு குட்டியா தெரியுதுன்னு சொல்லிட்டு. சவுண்டு பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த போனுக்கு என்ன பார்த்தா சவுண்ட் ரொம்ப சூப்பரான சவுண்டு. எனக்கு அப்பவே இந்த சவுண்ட் ரொம்ப பிடிச்சது எனக்கு. இப்ப சவுண்ட் நல்லா இருக்கே, இது சின்ன போன் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த போன்ல 3.5mm ஜாக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் பவர் பட்டன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல இருக்கும். அப்புறம் லைக் இந்த போனை நான் கம்ப்ளீட்டா நான் ஒரு மாதிரி ஸ்க்ராலிங், பேசிக் ஸ்க்ராலிங் அந்த மாதிரி ஃபுல்லா யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து ஹீட்டிங்கிற பிரச்சனை ஒரு தடவை கூட ஹீட்டிங்கிற பிரச்சனை வரவே இல்லை எனக்கு. அதுவும் எனக்கு அதான் ஆச்சரியம். எனக்கு என்னன்னா 7 இயர்ஸ் ஓல்ட் போன்ல வரல, பட் ஆனா இப்ப வர லேட்டஸ்ட் போன்ஸ்லயுமே பயங்கர ஹீட்டிங்கான இஷ்யூஸ்லாம் ஐபோன்ல இஷ்யூஸ்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இப்போ நான் யூஸ் பண்ணும்போது டெஸ்ட் மாதிரி வச்சு பார்த்தேன். எப்படின்னா ஃபோன் 100% சார்ஜ் போட்டுட்டு லோ பவர் மோட் அண்ட் ஏர்பிளைன் மோட் போட்டு நான் பேக்ல வச்சுட்டேன். ஃபோன் அப்புறம் தொடவும் இல்லை, எடுக்கவும் இல்லை. எனக்கு 4 days சார்ஜ் வந்தது. எனக்கு அதுவும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா 74% டிகிரேட் ஆன ஒரு பேட்டரியில அப்படி ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும்போது எனக்கு இன்னும் அதனால எனக்கு இந்த போனை தூக்கி போடவே எனக்கு மனசு இல்லை. இது எப்படி, அதனால தான் ரிப்பேர் பண்ணலாமாங்கிற ஒரு பிளான்ல இருக்கேன், யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ உள்ள இந்த கரண்ட் ரேட்ல நான் கேமரா யூஸ் பண்ணி பார்க்கும்போது, இப்போ நான் கேமரா ஜஸ்ட் 2-3 போட்டோ எடுக்க ஒரு 5 seconds வீடியோ எடுக்கிறேன்னா பேட்டரி செம்மையா ட்ரெயின் ஆகுது. நான் சும்மா ஒரு 4 போட்டோ ஒரு 20-30 செகண்ட்ஸ் வீடியோ எடுத்ததுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 13% பேட்டரி போயிடுச்சு. இது ஆப்வியஸ்லி நமக்கு இது தெரிஞ்சதான். இது வந்து அவ்வளோ பெரிய
அவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து இப்படி ஆகுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ என்னோட பிளான் என்னன்னா, இது வந்து ஒரு செகண்டரி ஃபோனா யூஸ் பண்ணலாங்கிறது தான் என்னோட பிளான். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க ஃபோன்ல பாத்தீங்கன்னா லைக் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஏர்டெல் சிம் ஒன்று இருக்கு. ஸோ அந்த சிம் நான் இதுல போடலாமா அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கு. ஏன்னா ஒருவேளை எனக்கு இந்த ஃபோனுக்கு பேட்டரி கிடைச்சதுன்னா ரீப்ளேஸ் பண்ணனா கண்டிப்பா இந்த சிம் எடுத்து போடுவேன். ஏன்னா அட்லீஸ்ட் ஃபோன் பேசுறதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக. எனக்கு வந்து ஒரு 3 hours பேட்டரி எனக்கு ஆன் 3 to 4 hours வந்தாலே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஃபோனை தவிர வேற எதுக்குமே இதை யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இது ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங், எந்த ஆப்புமே சப்போர்ட் பண்ணாது உங்களுக்கு. இப்போ யூடியூபே பார்த்தீங்கன்னா நான் வெப்ல போய் தான் போட்டேன். ஸோ மேபி இன்ஸ்டா, ஸ்னாப்சாட் இது மாதிரிலாம் வெப்ல போட முடியுமான்னு எனக்கு போட்டு ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. நான் ட்ரை பண்ணல. மேபி நீங்க யாராவது ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஆஸ் ஒரு செகண்டரி ஃபோனா வெறும் கால் மட்டும் பேசணும்னா எனக்கு இதை நான் தாராளமா கண்ணு மூடிட்டு நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து கண்டிப்பா ரிவ்யூலாம் கிடையாது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மொபைல் என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபோனுங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபீலா இருக்கும். நம்ம எப்படி வாங்கியிருந்தாலும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆனா எனக்கு இந்த இதை ஓப்பன் பண்ணோன்னு எனக்கு பயங்கரமான ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல். ஸோ அந்த ஃபீல் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதான் இந்த வீடியோ. பார்க்கலாம். டேக் கேர். பை பை.